விஷயம் சொல்றேன், நீங்க என்ன மனதளவில் கூட நேசிக்கலாம், அங்கேயும் செயல்படும். அது என்னால் ஆனது இல்லை, கடவுளால் ஆனது. நான் முழுக்க முழுக்க கடவுளை உணர்ந்து கடவுளை மட்டுமே நேசிச்சு கடவுளுக்காகவே வாழ்ந்து நிற்கிற ஒரு மனிதன். என் உன்னதம் எனக்கு மட்டும்தான் புரியும். உங்களுக்கு புரிஞ்சா சந்தோஷம், புரியலனாலும் தப்பு இல்லை. நான் ஒரு உன்னதமான பிறவி. எல்லாருக்கும் புரியணுன்ற அவசியம் இல்லை. என்னை விருப்பத்தலாம், சந்தேகப்படலாம், கோவப்படலாம், எனக்கு எதிராக நீங்க செயல்படலாம், எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. ஆனா அதனால நஷ்டம் உங்களுக்கு தான். ஏன்னா நான் யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே இல்லை. எதிரி கூட புரிஞ்சுப்பானா, ஏன் அவன் புரியாம செயல்படுறான், என்ன அவனுக்கு எனக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவனுக்கு என்ன புரியல அப்படின்னு புரிய மாட்டேங்குது. ஸோ சந்தோஷமா இருக்கவங்களா கூட நான் சந்தோஷமா இருக்கிறேன், என்ன கூட சிரிக்கவங்களா கூட நான் சிரிக்கிறேன், என்ன கூட அழகவங்களா கூட நான் அழறேன், என்ன கூட அழகவங்களை கூட ஆறுதல் சொல்றதுக்காக பேசுறேன், நான் ஆடுறேன் பாடுறேன் கொண்டாட்டமா இருக்கிறேன். இது பிடிக்கலன்னா யார் பிரச்சனை? இது அவங்கவுங்க பிரச்சனை. நான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க வந்துக்கிறேன். நீங்களும் உங்களுக்கும் நான் சொல்றேன், நான் தான் மகிழ்ச்சியா இருப்பேன், நீங்களாம் மகிழ்ச்சியா இருக்காதீங்க. நான் தான் எப்படி இருப்பேன், நீங்க எப்படி இருக்காதீங்க. எனக்கு தான் கடவுள், உனக்கு கடவுள் இல்லை, அப்படிலாம் கிடையாது. என்னால் ஒன்று சாதிக்க முடியும்னா நீங்களும் என்ன பண்ண முடியாத சாதிக்க முடியும். எனக்கு ஒரு விஷயம் புரியுதுன்னா உனக்கும் ஒரு விஷயம் புரியுது. நீ முயற்சி செய்ய மாட்டா, அவ்வளவுதான். அப்போ முயற்சி செய்யாது நீ என்னை பத்தி பேசவே கூடாது, தகுதி கிடையாது. முயற்சி செய்யாதவங்க என்ன பண்ணக்கூடாது, என்னை பத்தி பேசக்கூடாது. ஸோ முயற்சி இன்றைய வெற்றி கிடையாது.